ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எபிசோடு விஜய் பாட்டி ஹைலைட்டுங்க. சூப்பர் பாட்டி சொல்கிறாங்க, சின்ன சிறுசு ஏதோ தெரியாமல் தவறு பண்ணியிருந்தாலும் அதை மன்னித்து அவங்கள வாழ வைக்க தானே பார்க்கணும். விஜய் தான் பொண்டாட்டியாக ஏற்றுக்கினா புருஷன் பொண்டாட்டியாக வாழுறாங்க. இந்த சாரதம்மா ஏன் இப்படி பண்ணுதுன்னு சொல்லிட்டு தாத்தா கிட்ட சொல்கிறாங்க. இது கிரேட்டுங்க. ஆனால் இந்த சாரதம்மா உண்மையிலேயே புரிஞ்சிக்கல. கோபம் இருக்கலாம், சுயமரியாதை இருக்கலாம், அதையெல்லாம் விட்டுட்டு பொண்ணோட வாழ்க்கையை தானே பார்க்கணும். ஆனால் இவங்க பொண்ணு கேடு கெட்டால் பரவாயில்ல, என் பொண்ணு என்னோடவே இருக்கட்டும்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இது மிகப்பெரிய தவறு. சுயமரியாதைக்காக ஒரு பொண்ணு வாழ்க்கையை எந்த தாயும் கெடுக்க மாட்டாங்க. அந்த குடும்பமே புரிஞ்சிக்கல. விஜய் எந்த இடத்துலையும் காவேரியை கொடுமை பண்ணலை, எல்லா இடத்துலையுமே லவ்வை தான் காட்டினாரு. காவேரி இதை புரிஞ்சிக்க மாட்டேன்றா. எல்லா இடத்துலையும் நல்ல தெளிவாக பேசுகிற காவேரி விஜய் வந்தால் மட்டும் வாயே திறக்காமல் அழறா. கொஞ்சம் பேசு காவேரி. மேலே நின்று விஜயை பார்த்துக்கின்னு இருக்கும்போது கங்கா கையை பிடிச்சி இழுத்துக்கின்னு வந்துடுறா. காவேரின்றாரு விஜய். அதை கூட புரிஞ்சிக்கல எந்த அளவுக்கு விஜய் இருக்கிறாருன்னு சொல்லிட்டு நம்ம காவேரி. நிவின் கிட்ட போயிட்டு யமுனா சொல்கிறாயா எல்லா பிரச்சனையும். நிவினும் விஜய் லவ் பண்ணது காவேரி எல்லா விஷயத்தையும் சொல்கிறா. இதெல்லாம் எப்போன்னு கேட்குறா. நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி விஜய் தான் சுயநலத்துக்காக தான் சொன்னார். ஏன்னா நான் காவேரி வாய்க்கில் போய் அந்த அளவுக்கு அவர் லவ் பண்ணுறாருன்னு யமுனாவுக்கு புரிய வைக்கிறேன். ஆனால் அவள் புரிஞ்சிக்க மாட்டேன்றா. அவங்க அம்மாவை அவங்க வீட்டுக்கு கூப்பிட்றா. இவளுக்கே வீட்டில் இடம் இல்லை, மாமியார் கொடுமை பண்ணுது. இதில் காவேரி சாரதம்மாவெல்லாம் கூட்டிகிட்டு போய் விட்டு இன்னும் கொடுமை பண்ணுறதுக்கா. அடுத்துதான் நிவின் இதை புரிய வைக்கிறாரு. எங்கள் அம்மாவண்ட இருக்க முடியாது, தனியாக வீடு பார்க்குறேங்க. ஒரு தனியாக வீடு பார்த்து கொடுப்பாரா, இல்லை சாரதம்மாவுக்கு வீட்டை காலி பண்ணக்கூடாதுன்னு காவேரி விஜய் காதில் புரிய வைப்பாரான்னு சொல்லிட்டு நம்ம எபிசோடை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பை பாய்.